தாயை கொலை செய்த 16 வயது மகன். என்ன நடக்கிறது யாழ்ப்பாணத்தில்? யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் காணாமல் போன அவரது 16 வயது மகன் காவல்துறையில் சரணடைந்துள்ளதுடன் தாயை நானே கொலை செய்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தெல்லிப்பளை துர்காபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த சனிக்கிழமை இரவு இந்த கொலை இடம்பெற்றது. 2 பிள்ளைகளின் தாயான 37 வயதுடைய கெனடி ஜஸ்மின் என்பவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் 16 வயதான மகன் காணாமல் போயிருந்தார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் கையடக்க தொலைபேசி விளையாட்டுகளுக்கும் அடிமையானவர். தாயார் மகனிடம் கையடக்க தொலைபேசியை கொடுக்காமல் விடுகின்ற நேரங்களில் எல்லாம் கையடக்க தொலைபேசியை தருமாறு அடிக்கடி வீட்டில் மகன் சண்டையிட்டு வந்ததாக அக்கம் பக்கத்து வீட்டினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணின் வாய் மூக்கால் இரத்தம் வெளியேறியிருந்தது. இரத்தத்தினால் வீட்டு சுவர்களில் சில வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. நான் குடும்பத்தை கொல்கிறேன் எனும் வாசகம் ஆங்கிலத்தில் வீட்டு சுவரில் எழுதப்பட்டிருந்தது. குறித்த வீட்டினை போலீசார் சோதனையிட்ட போது குறித்த சிறுவன் கொலை மற்றும் தற்கொலை தொடர்பான குறிப்புகளை சேகரித்து வைத்திருந்ததை கண்டறிந்தனர். சம்பவ தினத்தன்றும் கையடக்க தொலைபேசிக்காக சிறுவன் வீட்டில் சண்டை பிடித்துள்ளான். அன்றிரவு படுக்கைக்கு சென்ற சிறுவன் கத்தி மற்றும் ஊசியை தனது படுக்கையில் வைத்திருந்ததை தாயார் அவதானித்துள்ளார். இதனை அடுத்து தனது மகளுக்கு மகன் ஏதாவது செய்து விடுவானோ எனும் அச்சத்தில் அன்றிரவு தனது மகளை அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தார். வீட்டில் தனது மகனுடன் தாய் உறங்கியுள்ளார். இதன் பின் தாய் சடலமாக மீட்கப்பட மகன் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் இலங்கை காவல்துறை பேச்சாளர் நிஹால் தல்துவ இந்த கொலையினை 16 வயது மகனே செய்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டிருந்தார். காணாமல் போன மகனை போலீசார் வலை விரித்து தேடுதல் நடத்தி வந்த நிலையில் நானே எனது தாயை கொலை செய்தேன் எனவும் இதற்கு வேறு எவரும் உடந்தை இல்லை எனவும் மகன் தெல்லிப்பளை காவல்துறையில் சரணடைந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். தாயார் நித்திரை மாத்திரைகளை பாவித்துவிட்டு உறக்கத்தில் இருந்த போது அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக மகன் காவல்துறையில் தெரிவித்தார். தனது தாயை கொலை செய்துவிட்டு பின்னர் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றில் சென்று கொழும்பில் இறங்கி சிறிது நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு மறுபடியும் கொழும்பில் இருந்து பேருந்தில் ஏறி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். வீட்டுக்கு சென்ற போது தாயாரின் கண்ணீர் அஞ்சலி பதாதைகள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு நேராக காவல் நிலையம் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். சிறுவன் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அச்சுவேலியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்.